உழைப்பாளியின் ரெப்ரஸன்டேட்டிவ் தவிர மேனேஜருக்கான தகுதி நீங்கள் இழக்கிறீங்கன்னு சபை நிர்ணயிக்குது. மேனேஜராக இருக்கக்கூடிய ஒரு இது இல்லாதவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் கருதி மீண்டும் அவர் வந்து ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்வாப்பிங் இருக்குல்ல, அந்த ஸ்வாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல ரஞ்சித் தானே வந்து தொழிலாளர்களிலிருந்து மேனேஜராக போகாமல் இருந்துச்சு. ஆனால் அதில் உடன்பாடு இல்லாதனால அருண் போயிருக்கார் போல. இப்போது ரெண்டாவது ப்ரோமோவில் என்ன தெரியுமா இருக்கு, அருண் வந்துட்டு மேனேஜர் ஆகிட்டார். ஸோ ஒன்ஸ் தொழிலாளியாக இருந்தார், அதுக்கப்புறமா மேனேஜர் ஆகிட்டார். இப்போது அருண் வந்துட்டு மேனேஜராக இருக்க லாக்கி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரை வந்துட்டு தொழிலாளியாகவே வந்துட்டு சேர்க்குறாங்க உள்ளே இருக்க மேனேஜர்ஸ் எல்லாருமே. எனக்கு புரியல ஆக்சுவலாக. முதல்ல ஆரம்பித்தப்போ எப்படி இருந்துச்சுன்னா, அருணை மற்ற எல்லாருமே சேர்ந்து கார்னர் பண்ணுற மாதிரி அவர் நடிக்கிறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் நேற்று நடந்த எபிசோடில் முத்து வாண்டடாக சண்டை வலிச்சார். ஸோ முத்து தான் வந்துட்டு யூனியன் விஷயத்தை வந்துட்டு தேவையில்லாமல் அவர் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசினார். லேபர் சைட்லேருந்து யூனியன் விஷயம் கரெக்டாக பேசினாங்க. ஸோ முத்து வாண்டடாக போய் சண்டை வலிச்ச மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது அதாவது அருண் வந்துட்டு யூனியன் லேபரில் இருந்து மேனேஜராக ப்ரொமோட் ஆகி போயிட்டாரு. அங்கே போய் லேபர்ஸ்க்காக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் வந்து லேபராகவே அனுப்புகிறாங்க. ஸோ அருணை வந்துட்டு உள்ளே இந்த எல்லாமே டார்கெட் பண்ணுறாங்களா? ஏன்னா எல்லாருமே ஒரே வார்த்தை அருணை மட்டும்தான் சொன்னாங்க. யாருமே வந்துட்டு அருண் இல்லை வேற ஒருத்தர் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸோ முத்து தான் மொத்த டிசிஷனும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. உள்ள மேனேஜர்ஸை பொறுத்த வரைக்கும் முத்து தான் எல்லா டிசிஷனுமே எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சபை உங்களை வந்துட்டு மறுபடியும் தொழிலாளியாக போகிறதுக்கு அனுமதிக்குது, நீங்கள் மேனேஜராக இருக்க தகுதி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் அருண் அனுப்புகிறாரு. அருண் எதுவுமே பேசல, அமைதியாகவே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தென் எதுக்காக மேனேஜராக இருந்த சௌந்தர்யா எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. பட் ஆனால் உண்மையிலே ஒரு மேனேஜராக இருந்து தொழிலாளிகளுக்காக பேசுறதுன்றது கம்பெனிக்கு உண்மையிலே நல்ல விஷயந்தான். அதை ஏன் உள்ள எல்லாமே புரிஞ்சுக்கன்னு தெரியல. இவங்க எல்லாமே மேனேஜர்னா தொழிலாளிகளை வந்துட்டு கொஞ்சம் கடுமையாக வேலை வாங்கணும் அப்படின்றத மட்டுமே நினச்சிக்கிட்டாங்க. பட் மற்ற விஷயத்துலலாம் கொஞ்சம் கோட்டை விட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.